குதிரை பேரத்தை நடத்த விடமாட்டேன்னு உறுதியா இருந்த கவர்னர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இப்ப குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா? ஏற்கனவே எங்களுடைய கொறடா கொடுத்த உத்தரவை மீறி 25 பேர் வாக்களித்தாங்க. அந்த வாக்களித்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தென் ஷெட்யூல்ல நடவடிக்கை எடுக்கணும், கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க ஒரு மனுவை கொடுத்திருந்தோம். அந்த மனு நிலுவையில் இருக்கும் போதே 4 பேர் ஓடி போய் ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்றவங்க அதே வேகத்துல ஓடி போய் மாடியில் இருக்கிற போய் ஆதவ அர்ஜுனை சந்திச்சு கட்சியில இணைகிறாங்க. இது குதிரை பேரம். அது மட்டும் இல்லாம அந்த மீதி 21 பேர் நாங்க தவறு செய்து விட்டோம், இனிமேல் அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டோம், இந்த மாதிரி கட்சி தாவல் முயற்சியை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதம் கொடுத்ததுனால அவங்கள மன்னிக்க சொல்லிட்டோம். மன்னிக்க சொல்றது சட்டத்தில் இடம் இருக்கு. அவ்வாறு மன்னிப்பு பெற்ற இருவர் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு மீண்டும் கட்சி தாவுனா, அப்ப கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, தென் ஷெட்யூல், அதோட நோக்கம் என்ன? இதெல்லாம் யார் காப்பாற்றணும்னா கவர்னர் தான் காப்பாற்றணும். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னால குதிரை பேரம் நடத்த விடமாட்டேன்னு சொன்ன கவர்னர் இப்ப ஏன் அமைதியா இருக்காருன்னு கவர்னரை கேட்கறதுக்கு தான் இங்க வந்தோம். கவர்னர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படி கேட்டார். 167 அவருக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க கால் ஃபர் பண்ணுங்க. இப்போ குதிரை பேரம்னு நாங்க மட்டும் சொல்லல. இன்னைக்கு காலையில பேப்பரை பாருங்க, சிபிஐஎம் தலைவரே சண்முகமே சொல்லியிருக்காரு, நாங்கள் குதிரை பேரத்தை ஆதரிக்கவில்லை, குதிரை பேரம் தாவக நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம மூத்த தலைவர் வைகோ அவரே சொல்லியிருக்காரு, என்ன முதலமைச்சர் சந்திச்சு நீங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு பேரு தாங்க குதிரை பேரம். அப்ப தமிழ்நாட்டுல குதிரை பேரம் நடக்குது இல்லையா? அப்போ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்கிற கவர்னர் அதை கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கோம்.